நீங்கள் இளமையாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கூட புதுசாக ஒரு காரியத்தை கற்றுக்காமல் தூங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை புதுசாக கற்றுக்குங்க, கற்றுக் கொடுங்க, கடைசி வரைக்கும் இளமையாக இருப்பீங்க. ஒரு ஞானவான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவன் வளர்ச்சியை விரும்புகிற ஒரு பர்சனாக இருப்பான். ப்ரோக்ரஸிவ் பர்சனாக இருப்பான். அவன் எல்லாவற்றிலையுமே. ஆக்ட்ஸ் 17 அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் யாரை எடுத்துக்க வேணாம், பெரயா பட்டணத்தாருக்கு பவுலும் சீலாவும் போய் பிரசங்கிக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் கற்றுக்கொள்ளுகிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பெரயா பட்டணத்தார் இடத்துல பவுலும் சீலாவும் போய் பிரசங்கிக்கிறாங்க. இப்போ பவுலும் சீலாவும் யாருன்னா, ஆண்டவர் அவனை ரட்சித்த பிறகு கூட பவுல் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா, தனியாக போய் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு ஆவியானவரே அவனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். இப்போ ஆண்டவர் பவுலையும் சீலாவையும் யார் இடத்துல வைக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடத்துல கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் யூதா தேசத்தில் மிக சிறந்த கல்விமானா இருக்கிறவங்க கிட்டவே கொண்டு போய் நிற்கிறார். இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, டெய்லி படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஜீவிஷ் சினகாக், ஒரு பெரிய கவுன்சில், இது மாதிரி ஒரு 100கணக்கான பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் பவுலும் சீலாவும் பிரசங்கிக்கிறாங்க. எனக்கு இதை மெய்சிலிருத்து போன ஒரு விஷயம் என்னன்னா, படித்தவங்க கிட்ட போயிட்டு பவுலும் சீலாவும் பேசுகிறாங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த பெரயா பட்டணத்தார் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து இது பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ந்துட்ட பிறகு அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, பவுலும் சீலாவும் ஆண்டவனை ரட்சித்துட்டாரு, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் சத்தியத்தில் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவங்க பார்த்துருப்பாங்க, டே உன்னை விட பெரிய படிப்பு நாங்கள் படிச்சிருக்கிறோம், கடந்து போங்கன்னு சொல்லியிருப்பானுங்க. ஆனால் இந்த மனுஷனுங்க சும்மா இல்லை, திரும்ப 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 ஆவியான இடத்துல கற்றுக்கொண்டவர்களாய் அங்கே போய் பிரசங்கிக்கிறாங்க. அதோடைய விளைவு தெரியுமாங்க? எல்லா படித்தவர்களும் ஆண்டுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு ஆண்டவர் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. இதுதாங்க ஒரு ஞானவானுக்கு தேவன் தருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். அதான் சொன்னேன், ஒரு மனுஷனுடைய அறிவின் வளர்ச்சி எப்போ ஸ்டாப் ஆகுது தெரியுமாங்க? ஒரு மனுஷனுடைய அறிவின் வளர்ச்சி அவன் என்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறதை நிறுத்துகிறானோ அன்னைக்கோட முடிஞ்சிச்சு.